வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப காலையில இருந்தே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான வேல போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான வே அமைதி ஒப்பந்தம், அதாவது ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் வந்த ஒரு பாசிட்டிவ் வேவா? இதனால கச்சா எண்ணெய் விலை இறங்குறதா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பார்த்தா ஒரு பாசிட்டிவான வே போயிட்டுருக்கா? இல்ல எந்த மாரி சினாரியோ ஃபியூச்சர்ல வரப்போகுது சார்? இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம். இன்னும் ஒப்பந்தம் சைன் ஆகல. ட்ரம்ப் ட்வீட் பண்ணியிருக்காரு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் சைன் ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது சைன் ஆகட்டும். இப்போ செய்தியை வேஸ்ட் பண்ணி இது வந்திருக்கு. அது ஃபேக்டாக ஆக்சுவல் கையெழுத்து நடக்கட்டும். ஏன்னா பல முறை இது வரைக்கும் 38 தடவை ட்ரம்ப் இந்த மாதிரி ஏதோ ட்வீட்டு பண்ணுவேன்னு சொல்லி அப்புறம் அதை வாபஸ் வாங்கியிருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி தோணலை. நிரந்தரமாக நிற்கும். ஒரு சீஸ் ஃபயர் மாதிரி சைன் பண்ணி ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால தான் மார்க்கெட் உற்சாகத்தில் இருக்குது. அண்ட் அதுக்கு 2-3 விஷயம். ஈரான் இந்த வருஷம் இந்த வாட்டி அவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணல. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதாக ஒரு செய்தி வந்த போது ஈரான் ஞாயிற்றுக்கிழமை நடக்காது, இஸ்ரேல் மேலே பாரத்தை போட்டாங்க, லெபனான் மேலே இன்னமும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி இது வரைக்கும் ஈரான்ட்டு ஒரு நெகட்டிவாக வரல. பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இஸ்ரேலும் லெபனானும் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஏன்னா அந்த ஹிஸ்புல்லாங்கிற இது இஸ்ரேலுக்கு எதிராக போட்டி இது பண்ணிட்டு இருக்கு, போர் நடத்தின்னு இருக்கு. அண்ட் இஸ்ரேலும் அதுக்கு நம்மள தாக்குதல் பண்றாங்க. ஸோ அதை எப்படி அது ஏற்கனவே பண்ண தாக்குதலுக்கு கூட ட்ரம்ப் கூட அவர் கண்டிச்சிருக்காங்க. இஸ்ரேலில் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வர நேரத்தில் நீங்க போய் அட்டாக் பண்றீங்களே, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் பார்க்கணும். இந்த வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி அந்த கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலும் லெபனானும் கொஞ்சம் சாந்தமா இருந்து இதை அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ஓப்பன் ஆகுது ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்னு வந்துட்டா மார்க்கெட் டெஃபினட்டாக ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அதனால எண்ணெயோட விலை, பிரெண்ட் கோல்டு விலை $83 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு 87 இறங்கிட்டு இன்னைக்கு இன்னும் ஸோ ஒரு 126 போன லெவல்லேருந்து அப்புறம் 100க்கு 92 95க்குள்ளே விளாடிட்டு இப்போ 87 83 வந்ததுன்னா அது இந்தியாவுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல செய்தி. என்ன காரணம்னா ஏற்கனவே தெரியும் $70 லெவலில் இருந்தது எண்ணெயோட விலை வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுலேருந்து இந்த $100 போச்சுன்னா ஒரு $35 ஏறினது. அது பாரம் இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டு, இன்ஃப்ளேஷன், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியவங்க. எஃப்ஐஎஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் காஷியஸாக இருந்தாங்க இந்தியா பற்றி. அதனால கண்டினியூஸாக ரெடீம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஆயில் இப்போ 83ன்னு நான் சில ரிப்போர்ட்ஸ் படித்தேன். அதாவது அடுத்த மாதமே அது 80க்கு கிட்ட நிற்கும். அண்ட் செப்டம்பர் மாதத்துக்குள்ள $70 கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபிட்சோட ரிப்போர்ட், ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட் படித்தேன் நான். அது நிஜமாக வந்ததுன்னா அது நிஜமாக ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பெட்ரோல் விலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருக்காங்க. ஆனால் ஃபுல் பாரம் இன்னும் பப்ளிக் மேலே போடலை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர் முடிஞ்சு இந்த ஆயில் ஒரு $80 லெவலில் ஸ்டெபிலைஸ் ஆனாலே அந்த கேப்பை ஃபிஸ்கல் டெபிசிட்டில் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் செலவை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் டேக்ஸ் ரிலேஷன் இன்கம்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட்டையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிசம் வருது. ஸோ அதனால உங்களுக்கு எஃப்ஐஎஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டி பேச்சுவார்த்தை கொஞ்சம் நல்லபடியாக போகிறதுன்னு ப்ராபப்ளி எஃப்ஐஎஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் தெரியும்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா போன வாரமே திங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4000 5000 கோடி விற்றாங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை 2000 கோடி தான் நெட் விற்றாங்க. ஃப்ரைடே இன்னைக்கு 1000 கோடி தான் நெட் விற்றாங்க. மண்டே இன்னைக்கு எப்படின்னு பார்க்கலாம். பட் அது கண்டினியூஸாக அவங்க குறைஞ்சிக்கிறதுனால அந்த ஒரு எஃப்ஐஎஸோட அவுட்லுக் கொஞ்சம் மாறினா அதுவே மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய உற்சாகம். ஏன்னா ரீட்டைல் பணமும் சரி, டிஐஎஸ் பணமும் சரி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப விழாமல் இத்தனை நாளாக காப்பாற்றின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ அது கண்டினியூ ஆகும். ஏன்னா இன்ஃபேக்ட் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் தான் கொஞ்சம் இறங்கி நிறைய வாங்குவாங்க. இந்த நல்ல செய்தி வந்தோடனே ஒரு நான் இன்ஸ்டிடியூஷனல் பேரும் வாங்குவாங்க. பட் டிஐஎஸ் எஃப்ஐஐயோட விற்பனை பேச்சு தான் அவங்க இது வரைக்கும் நடந்துருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஐ அதிகமாக விற்றாங்களோ அன்னைக்கு அதிகமாக வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் கம்மியாக விற்றாங்கன்னா அன்னைக்கு இவங்களும் கொஞ்சம் சைட் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டிஐஎஸோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அதுவும் நம்ம ஸ்டடி பண்ணணும். பட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா மார்க்கெட்டுக்கு இத்தனை நாளாக கொஞ்சம் தாக்குதல் கொடுத்தது இன்னொரு விஷயம். அதாவது ஆயில் விலை ஏறிண்டே இருக்குன்னு சொல்லி இந்தியன் எக்கானமிக்கு ஒரு தாக்குதல் வருது அப்படிங்கிற அந்த செய்தியை வச்சு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும்னு நினைச்சுன்னு நிறைய பேர் ஷார்ட் அடிச்சாங்க மார்க்கெட்டை வெளிநாட்டில், இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்லாம்.
அந்த ஷார்ட் அடிச்சுன்னா விழுற மார்க்கெட் தானே ஷார்ட் அடிக்க முடியும். இப்போ மார்க்கெட் விழுற மாதிரி தெரியல இல்லையா? டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த ஷார்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா ஷார்ட்ஸ் ஆட் பண்ண வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ஏற்கனவே பண்ண ஷார்ட்டையும் கவர் பண்ணா அந்த ஷார்ட் கவரிங்னால போய் அந்த ஸ்டாக்கை வாங்கி கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால மார்க்கெட் ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபேர்ம் ஃபுட்டிங்ல இன்னைக்கு மார்க்கெட் இந்த வாரம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் இன்னும் வெயிட் பண்ணணும். அது வார் சம்பந்தப்பட்டது இல்லை. நாளைக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாள் ஃபெட்டோட மீட்டிங் நடக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். புது ஃபெட் கவர்னர் மிஸ்டர் வார்ஷ் வந்து சேர் பண்ண போறாரு. ஸோ அவங்களோட டிசிஷன் 17ஆம் தேதி தெரியும். ஸோ இப்போ வந்து என்னன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு இந்த எண்ணெயோட விலை ஏறினதுனால. ப்ளஸ் லேபர் டேட்டாவும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தத்தை பற்றி தகவல் வரதுக்கு முன்னாடி ஒரு ரேட் ஹைக்கே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டி ரேட் ஹைக்கு டிசம்பரில் ஏறினது. அதனால மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. பட் இப்போ இந்த ஒப்பந்தம் சைன் பண்ற பட்சத்துல இந்த ஃபெட் கவர்னர் இது எப்படி ட்ரீட் பண்றாரு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் அவங்களோட இதுலயும் ரைட் அப்ஸ்லயும் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் இப்போ இறங்க போறது. ஏன்னா ஒப்பந்தம் வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த நைமெக்ஸ் க்ரூடோட ப்ரைஸும் இறங்கும். அந்த இறங்குறதுல இந்த இன்ஃப்ளேஷனை டெம்பரரி இன்ஃப்ளேஷன் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு ஒரு தகவல் சொன்னாங்க வச்சுங்க. அதுவே வந்து ஒரு டவிஷ் பாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரேட் ஹைக்கோ ரேட் கட்டோ வராதுன்னு நினைக்கிறேன். பாஸ் தான். அந்த டவிஷ் பாஸை வந்தாலே அது மார்க்கெட்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கும் அது அந்த மாதிரி அது பாசிட்டிவ் இருந்தாலும் இந்தியாவுக்கும் அது கொஞ்சம் ஃப்ளோஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இப்போ ஒரு டிப்பிங் பாயிண்ட்ல இருக்கோம் இந்த வாரம். இந்த ஃபெட்டோட நியூஸ் 17th நைட் வந்தால் 18th 19th நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அது எப்படி போகிறது அடுத்த ட்ரிகர் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சு இந்த ஃபெட்டோட டவிஷ் பாஸும் வந்துட்டுனா நல்ல ஒரு சாலிடாக பேஸ் இருக்கும். அப்புறம் இந்தியனோட ஏர்னிங் சீசன் போன குவார்ட்டரில் பார்த்தோம் நம்ம நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த குவார்ட்டரோட ஏர்னிங் சீசன் ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் ரிசல்ட் மோசமாக தான் வரும். ஏன்னா வாரோட இம்பேக்ட் ஃபுல் குவார்ட்டருக்கு தெரியும். பட் மார்க்கெட் வந்து இப்போ வார் முடிகிற நிலைமை இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டையும் இக்னோர் பண்ணி அதாவது இது ஆயிடுத்து இனிமே அடுத்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர்ல இவ்வளவு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை கொஞ்சம் பிரைட்டா பாசிட்டிவா பார்த்து மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் மெயினா மார்க்கெட் வந்து புதிய திருப்பியும் லைஃப் டைம் ஹை பண்ணணும். இப்போ 24,000 லெவல்ல இருக்கு. பட் 26,300 நிஃப்டியோட லைஃப் டைம் ஹை. அது போய் சேரணும்னா எஃப்ஐஐஸ் வந்து உங்களுக்கு நிறைய திரும்ப வரணும். இன்னும் வெறும் டிஐஐ சப்போர்ட்டோ ரீட்டைல் ஹெச்என்ஐ அவங்க சப்போர்ட் வச்சு மார்க்கெட் அந்த புதிய லைஃப் டைம் ஹை பெறுறது அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம். ஸோ எஃப்ஐஎஸ் ஆனால் அவங்க அவுட்லுக்கை மாற்றி இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் மேலே அந்த அளவுக்கு ஒரு பாரம் இல்லை. இந்தியன் எக்கானமியோட க்ரோத்தும் 6.6% ஆர்பிஐவே சொல்லியிருக்கான். அண்ட் வெளிநாட்டு ரேட்டிங் ஏஜென்சிஸும் எல்லாரும் 6.5 6.6ல க்ரோத் சொல்றதே இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரிங்கிற ஸ்தலத்தை பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஒன்லி திங் என்னன்னா மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஐ பொறுத்த மட்டும் இது தவிர நடக்கிற விஷயம் இதெல்லாம் பாசிட்டிவ் விஷயம். இந்த ஏஐ பத்தி இந்த கிரேஸ் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்லாம் கூட ஏறி இருக்கு. தைவான், கொரியா அதெல்லாம் கூட இன்னைக்கு நல்ல இந்த நியூஸ் வச்சு அதுவும் ஏறி இருக்கு. ஸோ அந்த ஏஐ ரிலேட்டட் அலோகேஷன் போயிட்டு இருக்கு இன்னும். பட் அது வந்து என்னன்னா ஒரு போலரைஸ்டு. கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கும் ஒரு ஹைனிக்ஸ் 2 கம்பெனி. தைவான்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி. இந்த ஏஐ கம்பெனி அங்கே வந்து அவங்களோட ஷேர் தான் கடமையான ஏறி அந்த மார்க்கெட்டையே தூக்குறது. ஸோ இன்னுமுக்கும் அது நடந்திருக்கு. பட் அதுதான் இப்போ இந்த ஃபெட் ரேட் கட் வந்து அந்த குட் நியூஸ் வந்தும் திரும்ப அந்த மார்க்கெட்டே ஏறுமா இல்லை கொஞ்சம் அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நம்ம மாட்டுக்கு பணம் டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு மோர் ப்ராடர் பேஸ்ட் மார்க்கெட். நம்மளுக்கு டொமஸ்டிக் கன்சம்ஷன் இருக்கு, டொமஸ்டிக் கன்சம்ஷனும் இருக்கு, டொமஸ்டிக் கேபெக்ஸும் இருக்கு, நம்ம பேங்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கு. அந்த ஊர்லலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராட் பேஸ்ட் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ ஒரு மீடியம் டேர்ம்ல அந்த மாதிரி ஒரு அங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா கண்ணாபின்னான்னு ஏறி இருக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம். அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அந்த பணத்துல கொஞ்சம் இந்தியாவுக்கு டைவர்ட் ஆகிற மாதிரி வந்தா கூட ஏன்னா நம்மளோட இந்த இண்டெக்ஸ்ல எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதுல ஷேர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 20% கிட்ட இருந்தது. இப்போ 11% கீழே வந்துடுது. ஸோ அந்த ஷேர் ஏன்னா அந்த மார்க்கெட்லாம் கண்ணாபின்னா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த ஷேர் ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட்டேஜ் ஏறிடுச்சு அவங்களது. ஸோ மீடியம் டேர்ம்ல அது ஒரு ஹோப் இருக்கு. அதாவது அந்த ஷேர்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி அங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஏஐ பபிள் பயங்கரமாக வந்திருக்கு, இனிமேல் குறையலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குச்சு. அது இன்னும் அடுத்த ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் நம்ம மார்க்கெட்ஸ்க்கு. பட் அது வந்து இமீடியட்டாக நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்லாம் கூட 5% 6% ஏறி இருக்கு. ஸோ மீடியம் டேர்ம்ல அது நடந்தா அது பாசிட்டிவ். அது நடக்கல இன்னமும் அந்த ஏஐ பின்னாடி தான் நாங்கள் ஓடுவோம் அப்படின்னு எஃப்ஐஎஸ்க்கு ஃபீலிங் இருந்ததுன்னா அப்போ இன்னமும் அந்த மார்க்கெட் தான் அதிகமாக வரும், நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும்.
இன் டர்ம்ஸ் ஆஃப் growth. பட் இதுக்கு மேற்பட்டு டவுன் சைடு அப்படின்னு பார்க்க போனால் ஒன்று இந்த ஒப்பந்தமே திருப்பியும் கேன்சல் ஆகி அது மாதிரி வரணும், அது ஒரு ப்ராபபிலிட்டி. ஃபெட் வந்து ஒரு ஹாக்கிஷ் ஸ்டான்ஸ் எடுத்தாங்கன்னா இல்லை இன்ஃப்ளேஷன் நான் வந்து கண்ட்ரோல் தான் பண்ண போகிறேன், ரேட் ஹைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கொடுத்தா அது கொஞ்சம் நெகட்டிவ். மூணாவது மறக்கக்கூடாது, நம்மளோட மான்சூன் செய்தி வந்து இன்னமும் நல்லா வரணும். நான் இது வரைக்கும் அவுட்லுக் ஃபார் த மான்சூன் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த செய்தி இப்போ அடுத்தது ஃபோக்கஸ் வந்து இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் அந்த டொமஸ்டிக் ஃபேக்டர், இந்த மான்சூன் எப்படி போகிறது, எந்த இடத்துல மான்சூன் பெய்யறது, விவசாய இடத்துல பெய்யறதா இல்லை சிட்டிக்குள்ளே பெய்யறதா, இந்த ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மான்சூன் சொல்லுவாங்க. இதையும் இப்போ இனிமேல் ட்ராக் பண்ண வேண்டிய அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கவனித்து பார்த்தா ஓவராலாக மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அண்டர் டோன் ஆரம்பித்து விட்டது. அதுக்கு கீழே போனால் அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இந்த 3 காரணம் நான் சொன்னது, மான்சூன் பேட் நியூஸ், ஃபெட்டோட ஹாக்கிஷ் பாஸு, ஒப்பந்தத்தில் ஏதாவது கொஞ்சம் தகராறோ கொளாரோ, ரைட்? இது 3 தான் ஒரு வாட்ச் அவுட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்ட்டு பைசா நிறைய இருக்குது, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது கண்டினியூ ஆகும். ஸோ மார்க்கெட் அதிகமாக விழுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. பட் ஏறுறதுக்கு இந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடுத்தோம்னா மார்க்கெட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்டேஜில் ஏறுறதுக்கு வாய்ப்பு. சரி, இந்த மாதிரியான மார்க்கெட் சிச்சுவேஷனில், இந்த மார்க்கெட் சினாரியோவில் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான பிளான் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? பாருங்க, சில பேர் வந்து இந்த ஒப்பந்தம் வரதுக்கு முன்னாடி இந்த வார் போகிறனால கொஞ்சம் பயந்துட்டு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் போன மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஃபி மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோஸில் ஏப்ரல் மாதம் 40,000 கோடி வந்ததில் இந்த வாட்டி 22,000 கோடி தான் வந்திருக்கு. ஸோ 40% இன்ஃப்ளோஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது சில பேர் வந்து ஏற்கனவே பண்ண பணத்தை வெளில எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணி ஒரு பயத்தில் சைடில் கேஷ் வச்சுருக்காங்களோ அண்ட் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கேஷை போடுறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்கன்னு கிளியராக அந்த டேட்டாவே சொல்கிறது, ரைட்டா? வேற டைரக்ட் லிக்விடேட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறவங்க ட்ரேடர்ஸு, ஸ்பெகுலேட்டர்ஸோ இல்லை அங்கேயும் இன்வெஸ்டர்ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த போஸ்ட் வார் சினாரியோலே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் 18% ஏறி இருக்குது 3 மாதத்தில். ஸ்மால் கேப்பு 12% இருக்குது, மிட் கேப். ஸோ கிளியராக அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க ஃப்ளெக்ஸி கேப்பு, லார்ஜ் கேப்லாம் கொஞ்சம் ஃப்ளோஸ் கம்மியாயிருக்கு. பட் இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து திரும்ப பணம் போட ஆரம்பிக்கலாம். பட் ஸ்டாகர்டாக போடுறது பெட்டர். ஏன்னா இன்னமும் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் நான் 2-3 ரிஸ்க் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மான்சூன் அந்த கண்டினியூஸாக ட்ராக் பண்ணோம். ஸோ அதனால ஸ்டாகர்டாக. பட் இனிமேல் நீங்கள் அது ப்ராஃபிட் புக் பயந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்கள் சைடில் கேஷை வச்சுட்டு அது அப்புறம் இன்னொரு நாள் மார்க்கெட் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கும் அவசியம் இல்லை. இன்றைக்கே ஆரம்பிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை. பட் ஸ்டாகர்டாக ஆரம்பிங்க, டைவர்சிஃபைடாக பண்ணுங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஏன்னா எஃப்ஐஎஸ் திரும்பி வந்தால் லார்ஜ் கேப்க்கு ஒரு பையிங் சப்போர்ட் கிடைக்கும், ரைட்டா? டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் மிட் கேப், ஸ்மால் கேப் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ டைவர்சிஃபைடாக எடுத்துங்க, ஸ்டாகர்டாக எடுத்துங்க, அதுதான் நான் சொல்லுவேன். பட் இப்போ யாரெல்லாம் பயந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கரேஜ் எடுத்துட்டு தைரியமாக மார்க்கெட்டில் இறங்கலாம். பட் டைவர்சிஃபிகேஷன், ஸ்டாகரிங், இது 2 மட்டும் மனசில் வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.